வணக்கம் சோலைக்கண்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லாருங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நாளுக்கு நாள் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, திருப்பரங்குன்றம் மலையில உள்ள கள்ளத்தி மரத்துல இஸ்லாமியர்கள் வந்து கொடியேத்துகிறதா நீங்க புகார் அளிச்சிருக்கீங்களே, பின்னணி என்ன சார்? சார், திருப்பரங்குன்றம் திருக்கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரம் மலை மீது இருக்கு. தீபத்தூண் பக்கத்திலே இருக்கு. கள்ளத்தி தலைவிரிச்சா மரம் சொல்லுவாங்க. அது பாரம்பரிய 1500 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள மரம். அந்த மரத்துல போய் சந்தனக்கூடு அன்று கொடியேற்றம் என்ற பேர்ல வருஷம் வருஷம் போய் அங்கெல்லாம் கொடியேற்றுறாங்க. எங்க ஏத்துறாங்கன்னா கள்ளத்தி மரத்துல ஏத்துறாங்க. ஆனா அங்க உள்ள தர்காக்குள்ள இருக்கு. தர்காக்குள்ளேயே இருக்கு. அந்த சிக்கந்தர் தர்காக்குள்ள கொடிமரத்தை கொடியேற்றாம வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கடந்த 5 வருஷமாக இங்கே வந்து கொடியேற்றிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து இந்த 23ஆம் தேதி சந்தனக்கூடு திருவிழாவும் போது அன்னைக்கு கொடியேற்ற விழா வச்சாங்க. நாங்க 10ஆம் தேதி மனு கொடுக்குறோம். இந்த மாதிரி சந்தனக்கூடு விழாவின் போது 21ஆம் தேதி அந்த கள்ளத்தி மரத்துல நிலா பிறை போட்ட சோப்பு கொடியை ஏற்றுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க தர்கா நிர்வாகம். உடனே தடுத்து நிறுத்தி மலையை பாதுகாக்கணும், மரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு கடந்த 10ஆம் தேதி கொடுத்தோம். அதன் பிறகு 18ஆம் தேதி வரை கொடுத்தோம். இந்த போன மாசம் 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி கொடுக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து அங்கே பீஸ் மீட்டிங் போறாங்க. ஆர்டிஓ திருப்பங்கலம் ஆர்டிஓ ஆபீஸ்ல பீஸ் மீட்டிங் நடக்குது, பேச்சுவார்த்தை கூட்டம். அந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா தர்கா நிர்வாகம், காவல்துறை அதிகாரிகள், திருக்கோயில் நிர்வாகம், ஆர்டிஓ தலைமையில் நடக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன வழக்கம் போல நீங்க அந்த மரத்துல கொடி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ உத்தரவு போடுறாரு. அந்த கோவில் யாருக்கு சொந்தம்? இது மரம் திருக்கோயிலுக்கு சொந்தம். இப்படிக்கும் புகார் கொடுத்துருக்கோம் 10ஆம் தேதி. 18ஆம் தேதி திருக்கோயில் நிர்வாகத்துக்கு புகார் கொடுக்குறோம். ஆர்டிஓ அலுவலகத்துக்கு தபால் மூலமா புகார் கொடுக்குறோம். அங்குள்ள திருப்பரங்குன்றம் காவல் நிலையம், கோவில் காவல் நிலையம் நேரே மனு கொடுக்குறோம். ஆனா அதை மீறி 21ஆம் தேதி போய் அந்த தர்கா நிர்வாகம் சார்பில் காவல்துறை பாதுகாப்பு தீபத்தூண் விவகாரம் நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்து தீப ஏற்றாம அது தடுத்து நிறுத்தியதுனால அது கண்மெண்ட் இது இதாகி கிடக்கு. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து அதிகாரிகள் பூரா வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகணும்னு சொல்லி உத்தரவு இருக்கு. மலை மீது யாரும் செல்லக்கூடாதுன்னு 1 மாசமா அனுப்பிச்சு விடல இதே காவல்துறை. ஆனா சந்தனக்கூடு விழா மையப்படுத்திக்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு மலையில எல்லாரும் ஏறலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த 18ஆம் தேதிக்கு மேல 21ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு காவல்துறை பாதுகாப்போட மேல போய் கொடியேற்றாக ஒரு 30 பேர் தர்கா நிர்வாகத்தினர். நேற்று நடந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜியா சாமிநாதன் பெஞ்சில் அவர் கேட்கிறார். நேற்று வந்து மாவட்ட ஆட்சியாளர், மாநகர காவல்துறை ஆணையாளர், மதுரை மாநகர துணை காவல் ஆணையாளர், திருக்கோவில் துணை ஆணையாளர் 4 பேருமே நேரில் ஆஜராகிறாங்க. நேரில் ஆஜராகும் போது அப்போ வந்து கேட்கிறாரு. யாரு கேட்கிறார்? நீதியரசர் கேட்கிறாரு. துணை ஆணையாளர், திருக்கோவில் துணை ஆணையாளர் பார்த்து அங்கே ஒரு கள்ளத்தி மரம் இருக்குது தெரியுமா? மேல உள்ள கள்ளத்தி மரம் யாருக்கு சொந்தம்னு கேட்கிறார் முதல் கேள்வி. அப்போ அது வந்து அவங்க சொல்றது வந்து ஆணையாளர் என்ன சொல்றாருன்னா திருக்கோயிலுக்கு சொந்தமான மரம் அது, அந்த இடத்துல திருக்கோயில் சொந்தமான இடத்துல தான் இருக்கு. ரைட். அந்த திருக்கோயில் சொந்தமான மரத்துல எதன் அடிப்படையில் அந்த நிலாப்புற போட்ட அந்த கொடியை சந்தனக்கூட ஏற்றுறதுக்கு நீங்க அனுமதி அளிச்சீங்க? உங்கள்கிட்ட அனுமதி வாங்கினாங்களான்னு கேட்கிறாரு தர்கா நிர்வாகம். அனுமதி வாங்கல. அப்ப அது குற்றமா குற்றம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. குற்றம் தான். அப்ப நீங்க வந்து புகார் கொடுக்கல. இல்ல நம்பி நாங்க புகார், இதுக்கு முன்னாடி யாராவது இதுக்கு சம்பந்தமா புகார் கொடுத்துருக்காங்க? கள்ளத்தி மரம் சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்காரு நீதியரசர் கேட்கிறாரு திருக்கோவில் அதிகாரிட்ட. ஆனா அவர் என்ன சொல்ற, இதுவரைக்கும் யாரும் புகார் கொடுக்கறது சொல்றாரு. ஆனால் நாங்க கடந்த 10ஆம் தேதி கொடுத்துருக்கோம், கடந்த 18ஆம் தேதி கொடுத்துருக்கோம். இதை மறைச்சிட்டு அங்கே என்ன சொல்றாரு, யாரும் புகார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து புகார் கொடுக்குறாரு காவல் நிலையத்தில். நீதியரசர் உத்தரவிட்டனால திருப்பூரணம் காவல் நிலையத்தில் என்ன மாதிரி வந்து புகார் அளிச்சிருக்கானா, கள்ளத்தி மரத்துல வந்து தெரியாம வந்து சட்டவிரோதமா வந்து கொடுத்தாங்க தர்கா நிர்வாகம், இது சட்டவிரோதமானது, அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அடையாளம் தெரியாத நபர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அடையாளம் தெரியாத புலன் விசாரணை பண்ணு அந்த கொடிமரத்தை கொடியேற்றினவர்கள் வந்து நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது அத்துமீறி பிரவேசித்தல் போன்ற வழக்குல வந்து 3 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி அது சம்பந்தமா நேற்று வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா, நாங்க அன்றைக்கே புகார் கொடுத்தோம் இல்லையா, ஏன் இந்த திருக்கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை? 1. 2வது, சரி நீங்க இங்க புகார் கொடுத்தீங்க இல்லையா, அந்த புகாரின் அடிப்படையில சம்பந்தப்பட்ட அதனுடைய தர்கா நிர்வாகம், அதனுடைய தர்கா டிரஸ்டியோட தலைவர், டிரஸ்டியோட செயலாளர், டிரஸ்டியோட பொருளாளர், டிரஸ்டியோட செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் பேர்ல ஏன் மென்ஷன் பண்ணியாம நபர்கள் அப்படி அடையாளம் தெரியாத நபர்கள் எதன் அடிப்படையில் புகார் அவங்க பேர்ல ஏன் சேர்க்கல? இப்போ எஃப்ஐஆர்ல அடையாளம் தெரியாத நபர்கள் இருக்கு. தர்கா நிர்வாகம் பேர் வந்திருந்தாலும் அடையாளம் தெரியாத நபர் 30 நபர்கள் சொல்லியிருக்காங்க.
ஆனால் இவர்கள் பேரை எந்த இதுலையுமே குறிப்பிடல. அந்த தர்கா நிர்வாகத்தினால அத்துமீறி அந்த மரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும், அந்த மரத்தை அந்த இடத்தை அபகரிக்கணும் ஒரு காரணத்துக்காண்டி தான் தர்கா நிர்வாகம் கடந்த 5 வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த உடனே போய் இதுன்றாங்க, உடனே போய் புகார் கூடாது. புகார்லையும் ஒரு சாராம்சம் இல்ல, ஒரு பேருக்கு ஒரு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு, அதனால ஒரு புகார் கொடுத்துருக்காரு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கொடுத்துருக்காரு தவிர அதனுடைய அந்த கொடியேற்றத்துக்கு காரணமானவர்கள் மீது அவருடைய பெயரை காமிக்கல. அந்த பெயர் வந்து நோட்டீஸ்ல அழைப்புல இருக்கு, யார் யார் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியும், கோயில் நிர்வாகத்துக்கு தெரியும், ஏன் காவல்துறைக்கு தெரியும். அன்னைக்கு இதே காவல்துறை தான் அழைச்சிட்டு போனது. அன்னைக்கு உள்ள காவல்துறை, அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு இருந்த ஆய்வாளர், உதவி ஆணையாளர்கள் தெரியும், அவங்க தான் கூட்டு போனது அந்த 30 பேருமே. அவருக்கு தெரியாத பெயர் தெரியாதவர்களா, அவங்களாம் அடையாளம் தெரியாத நபர்களா? டிரெஸ்டின்னு கண்கூடா தெரியுது. இவர்கள் தான் வந்து வீம்புக்குன்னே வந்து வேண்டுமென்னே திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க தெரியுது. எங்களுக்கு சந்தனக்கூடு கொடியேற்று விழா வந்து அவங்க தர்காவுக்குள்ள ஏத்தனா எங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்சேஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு. ஆனா இங்க வந்து ஏத்தக்கூட எங்களுடைய கொடிமரத்தில் ஏத்தனா நாளைக்கு இது ஒரு பிரச்சனை ஆகும் இல்லையா? சர்ச்சனையாகும். எங்க இடம் சொல்லி உரிமை கொண்டாடுவாங்க. சும்மாவே மலையை எங்க மலைன்னு சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெப்பு இருந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 20 கழிச்சு இந்த வாருங்க நாங்கள் வருஷம் பூரா இந்த கொடிமரத்துல தான் நாங்கள் கொடி ஏற்றிருக்கோம், அப்படி இருக்கும்போது இது எங்களுக்கு சொந்தமான மலைன்னு சொல்லிட்டு நாளைக்கு உரிமை கொண்டாட மாட்டாங்க மட்டும் என்ன நிச்சயம்? ஆனா இது வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் கொடி அகற்றல. கொடியை உடனடியாக அகற்றி இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு காலையில இன்ன வரைக்கும் கொடி அகற்றாம அந்த நிலாப்புற போட்ட சிவப்பு கொடி அதே கள்ளச்சி மரத்தை இன்ன வரைக்கும் பறந்துகிட்டு இருக்கு. உடனே அகற்றுறோமா இல்லையா? அகற்றி இந்த எஃப்ஐஆர் யார் மேல போடணும்? சம்பந்தப்பட்ட தர்கா நிர்வாகம் தான் போடணும். அவங்க தான் வேண்டுமென்று திட்டமிட்டு பண்ணிருக்கிறாங்க. பெயர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, அடையாளம் தெரிஞ்சும் அடையாளம் தெரியாத மாதிரி. அந்த நபர்கள் யாரு? அந்த நபர்கள் இவர்கள் தான் திருஷ்டி தானே. அதுல தலைவர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, பொருளாளர் இருக்காங்க, சேர்ந்து உறுப்பினர் மொத்தத்துக்கு 20க்கும் மேற்பட்டவருக்கு 4-5 ட்ரஸ்டி இருக்கு. இதே மாதிரி தானே சார் முன்ன ஒரு முறை இருந்துட்டு இந்த பச்சை கலர் பெயிண்ட் எடுத்து வந்து பூசிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல சார்? ஆமா. இப்போ தொடர்ச்சியா இது போல சம்பவம் நடக்குது அப்படின்னா இது யாரோட தூண்டுதல நடைபெற்று இருக்கும் சார்? சார் அந்த பச்சை கலர் பெயிண்ட் எங்க இருந்து வந்ததுன்னா தர்காவுடைய சுற்றுச்சுவரில் வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க. அந்த பச்சை பெயிண்டோட மிச்ச பெயிண்ட் தான் இந்த சமணர் படுக்கையில பச்சை பெயிண்ட் அடிச்சு அதுல வந்து சிக்கந்தர் தொழுத இடம் சொல்லி மாற்ற பார்த்தாங்க. அந்த சமணர் கோயில் ஆக்கிரமிப்பு பண்ண பார்த்தாங்க. அது பண்ணுனது யாருன்னா முழுக்க தர்கா நிர்வாகம் தான். இந்த தர்கா நிர்வாகம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா எஸ்டிபிஐ கட்டுப்பாட்டில் இருக்குது. முதல்ல இருந்த தர்கா வேற, முதல்ல டெஸ்டில் இருந்தவங்க எல்லாம் வந்து வேற நல்ல மனிதர்கள், அருமையான மனிதர், இந்த மாதிரி பிரச்சனைக்கே போக மாட்டாங்க. அதுல வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு 5 பேர் வந்து தர்கா டிரஸ்டில பொறுப்பாளராக இருக்காங்க. அவர்களால் வந்த வினைகள் தான் அவர்களால் அந்த பிரச்சனை தான் இப்போ ஒரு 5 வருஷமா இருக்கு. திருப்பூர்ன்ற மலையை சிக்கந்தர் மலையை மாற்றுவது, திருப்பூர் மலையில் வந்து புனிதமான மலையில் ஆடு கோழி பலியிடுன்னு சொல்றது, சமணர் படுக்கையில் பச்சை பெயிண்ட் அடிக்கிறது, குதிரசனை ஆக்கிரமிப்பு பண்ண நினைக்கிறது, இந்த கள்ளச்சி மரத்தில் வந்து நிலாப்பரப்படக்கூடிய அந்த கொடி ஆக்கிரமிப்பு நினைக்கிறது. அங்கே போர்டு வச்சிருந்தா காசிஸ்வரர் செல்லும் ஆலயம் என்று போர்டு வச்சா அந்த போர்டு அடிச்சு நொறுக்கிறாங்க, பெயிண்ட் ஊற்றி அடிக்கிறாங்க. அந்த பக்கத்தில் வந்து பக்தர்கள் யாரும் போகக்கூடாதுன்னு 3 வருஷமா அராஜகம் பண்ணியிருக்கேன். இதில் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஆடு கோழி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் திருப்பரண்ட மலையை வந்து உத்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. திருக்கோவிலுடைய சொத்தை வந்து மேலே நிறைய அபகரிக்கப்பட்டது இந்த டிரஸ்டி நிர்வாகம். இப்போ உள்ள டிரஸ்டி நிர்வாகம் அந்த ஒரு 5 பேர் எஸ்டிபிஐனால வர வினைகள் தான் விழுது. இதற்கு பின்னால் வந்து அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க தான் இயக்குறாங்க. வருஷத்துக்கு வந்து இந்த சந்தனக்கூடு விழாவின் போது எப்படி ஒரு 50,000 பேர் 30,000 பேர் கலந்துக்குறாங்க. எங்களுடைய இந்துக்களே வந்து அந்த சந்தனக்கூடு தர்கால போய் தொழுகை மந்திரிப்பாங்க, பாத்தியா ஓதுவாங்க. வந்து கத்தூரி என்றது வந்து பாத்தியா தான் கொடுப்பாங்க. மேலே போய் மலை மேலே போய் அந்த பாத்தியானா அந்த பத்தி மெயினாக பத்தி தான். பத்தி, சந்தனம், பொறி, கடலை, சர்க்கரை, பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி தான் பாத்தியா கொடுத்து தொழுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கந்தூரி கொடுக்குறதுனா. அந்த நம்ம இந்துக்களுமே கொடுப்பாங்க. நிறைய பேர் அந்த கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த வருஷம் இவ்வளோ பண்ண பிரச்சனைனால இந்துக்கள் முகஞ்சொலிக்கும் வகையில் இந்த தர்கா நிர்வாகம் நடந்துக்கிட்டனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் தவற நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்துக்கள். இன்னைக்கு அந்த பண்டிகையில வந்து அன்னைக்கு நடந்த பண்டிகையில யாருமே கலந்துக்கல. ஏன் வந்து சந்தனக்கூடு விழாவின் போதே அமைச்சர் எம்பி பேர்லாம் போட்டிருக்காங்க, எம்எல்ஏ பேர்லாம் போட்டிருக்காங்க, நிறைய அரசியல் கட்சியில போட்டிருக்காங்க. யாருமே பெரும்பாலும் போகலையே. ஏன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருமானம் மட்டும் 7 லட்சம் ரூபா வருமானம் வரும். எங்க அன்னைக்கு சந்தனக்கூடு விழாவின் போது 6ஆம் தேதி நடந்த விழாவுக்கு அந்த சந்தனக்கூடு விழாவின் போது வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் ஒரு டிஸ்ட்ரிக்ட். இப்போ வருமானம் போச்சு, யாருமே போகல. இப்ப வந்து அந்த மந்திரிக்க கூட நம்ம மக்கள் இந்துக்கள் போல யோசிக்கிறாங்க. என்ன ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு பிரச்சனை பண்றாங்க. திருப்பூரோட மலை புனிதமான மலைன்னு சொல்லிட்டு அங்கதான் ஆடு கோழி பள்ளிட்டு சாப்பிடுன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பூரோட மலையை வந்து சிக்கந்தர் மலையை மாற்ற நினைக்கிறான்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு இந்துக்களும்
இவர் தர்கா நிர்வாகம் செய்கிற ட்ரஸ்டினால வர பிரச்சனைனால இன்னைக்கு இந்துக்கள் பூரா ஒட்டுமொத்த இஸ்லாமியர் தவறா பார்க்க ஒரு நோக்கத்தோட பார்க்குறாங்க. அப்புறம் மதவெறியர் மாதிரி இருக்கிறாங்களே, இவங்க மதத்துக்கு சரியா இருக்காங்களே சொல்லி இன்னைக்கு இந்துக்கள் யோசிக்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த வருஷம் சந்தனக்கூடு விழாவே இன்னைக்கு வந்து சொதப்பலாகி போச்சு. அது காரணம் யாருன்னா இந்த நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு சில பேர் வந்து எஸ்டிவி பொறுப்பாளர் இருக்கிறனால தான் அந்த மத ரீதியாக செயல்படுறாங்க. அவர்களுக்கு பின்னாடி தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ இருக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் பணம் கொடுத்து இந்த வாஞ்சிநாதன் போன்றவர் கூட ஆர்ப்பாட்டம், போராட்டம், மனித சங்கிலி, நீதிமன்றத்துக்கு வழக்கு செலவு எல்லாமே கொடுக்கறது யார் என்று பார்த்தால் பிஎஃப்ஐ ஃபண்டு, வெளிநாட்டு நிதி. இந்த ஃபண்டு வச்சுதான் எல்லாம் பண்றாங்க. எந்த ஒரு ஜமாத்தும் ஆதரவு கொடுக்கலையே. உண்மையே சொல்ல போனால் குர்ஆன் புறப்புறம், இஸ்லாமிய மார்க்கத்தின் புறப்புறம், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை பார்த்தா இந்த கந்தூரி விழா கொடுப்பதோ தர்கா வழிபாட கிடையாது, ஆடுகோழி பலியிடுவதும் கிடையாது. குர்ஆன் வழிபாட்டில் பார்த்தோம்னா அது நபிகள் நாயகம் வந்து அல்லாஹ் ஒருவனை தவிர வேற எவனும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுல தௌஹீத் ஜமாத்துல வந்து நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சிற்குன்னு சொல்றாங்க இதை. ஆனா அதனை மீறி தான் இவங்க வந்து இந்த மாதிரி நடத்துறாங்க. எல்லா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இதுக்கு எதிர்ப்பு தான். இவங்க வந்து இப்போ தர்கா நிர்வாக செயல்பாடுகள் வந்து நடவடிக்கைகள் சரியில்லை, அவர்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமை சீர்குலைக்கிறதுக்கான திட்டமுறை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்லாமியர்களுடைய மன உளைச்சல் தான். இது அரசியல் சூழ்நிலைக்காண்டி இங்கே உள்ள திராவிட மாடல் அரசாங்கம், இந்து விரோத மாடல் அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காண்டி தர்கா நிர்வாகத்துக்கு ஆதரவாக இந்த மாதிரிலாம் செயல்படுது. முதலே தீபத்தூண்ல தீ வைத்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு நாங்கள் புகார் கொடுத்த அன்னைக்கே வந்து கள்ளத்தி மரத்தில் உள்ள அந்த கொடி அகற்றணும்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்போ ஒவ்வொன்றும் தொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு. இது காரணம் முழுக்க முழுக்க தர்கா நிர்வாகம் தான். நன்றி. ஓகே.